லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்னம். இந்த சாதி சான்றிதழ் வாங்குறது, மத சான்றிதழ் வாங்குறதுல எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அதில் வித்தியாசமாக பார்த்திபன் அவர்கள் வாங்கியிருந்தார். எனக்கு அது வாங்கினது மிகப்பெரிய பெருமையாக இருக்குது அப்படின்னு ஒரு பைட்டும் ஒன்று. நீங்கள் பார்த்திபனை விட மாட்டீங்க. இல்லை இப்போ இதுதான் இப்போ நம்ம விடலை, நம்ம சொன்னோம். அந்த மாதிரி இப்போ நீதிமன்றம் அவருக்கு இந்த சான்றிதழ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். அது என்னன்னா, இந்த வாங்குறதுனால, இந்த மாதிரியான சான்றிதழ் வாங்குறதுனால உங்களுக்கு சும்மா ஒரு விளம்பரத்துக்கு வேணாலும் அது பயன்படுமே தவிர மனதளவில் அந்த மாற்றங்கள் நிகழணும், இதை வாங்குறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டு இருக்குண்ணா. சரிதானே? இதை தான் நம்ம பேச நினைக்கிறேன். அவர் இந்த நோ அப்படின்னு ஒரு இது பண்ணி மீடியா அட்டென்ஷன் திருப்புறதுக்காகலாம் ஒரு கண்ணாடியை போட்டுட்டு அவர் பத்திரிகையில் செஞ்சாப்பு இல்லையா? அப்போவுமே சொன்னோம், இது விளம்பர கோயிந்து, விளம்பரத்துக்கு பயன்படும், அவ்வளோதான். நீங்கள் போய் ஒரு சாதி சங்க கூட்டத்தில் போய் பேசிட்டு, இதை நம்ம முன்னாடியே சொன்னோம். நீதிமன்றம் சொன்ன இந்த கருத்தை நம்ம முன்னாடியே சொன்னோம். இது விளம்பரத்துக்கு நடத்தப்படுறது. இப்போ நீங்கள் சாதியற்றவர், மதமற்றவர், நான் எல்லாத்துக்கும் சமமான, நல்லது தானே? இல்லை, அதை தான் நான் இயல்பாக மதம் மட்டும் நான் இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி மாதிரி இன்னும் நிறைய பேர் வாங்குறது நல்லது தானே அப்படின்னு சண்முகம் ஐயா அவங்க கூட சொல்லியிருக்காங்க. இல்லை அதை தான், அதை யார் செய்யணும்னா, இயல்பாகவே நீங்கள் சாதி மதம் மற்றத்தில் அதில் சார்பு இல்லாமல் நீங்கள் வாழ்நிலையில் அப்படியே வாழ்ந்து பழகக்கூடியவர்கள் அதை செய்யலாம். நீங்கள் நேற்றுக்கு முந்தானத்து வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் சாதி சான்றிதழ் வாங்கிட்டு சாதி சங்க மாநாட்டில் போய் பேசிட்டு, ஆமாம் மூர்த்தி அப்பாயி, நாயுடு அப்பாயி, பார்த்திபன் அப்பாயி அப்படிலாம் பேசிவிட்டு, கம்மா பாக்கியராஜி கம்மான்னு அவர் பேசிவிட்டு, கம்மாக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குன்னு பேசிவிட்டு, அப்புறம் நாங்கள் சாதி மதம் மற்ற ஒரு சான்றிதழ் வாங்க போகிறோம்னா யாரை ஏமாத்துறதுக்கு? பார்த்திபன் அவர்கள் எல்லாத்துலேயும் அவர் ஏதாவது ஒரு படங்கள் இதில் கவிதை எழுதுறதுல எல்லாத்தையுமே ஒரு வித்தியாசம் பண்ணுறேன்னு பண்ணி காமெடியாக ஏதாவது அபத்தங்கள் பண்ணுறாரு. அவர் கடைசியாக இப்போ செஞ்சுருக்க காமெடி அபத்தம் இந்த இதுதான் சாதி சான்றிதழ். உண்மையிலே சாதி சான்றிதழ் அது பாதிக்கப்படுபவர்களுக்கு மேலே வருவதற்கான ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். அதை வச்சுட்டு நீங்கள் அதையே அத்தாட்சியாக நினைக்கிறது. அது மாதிரி சாதி மற்றவராக வாழ்வதற்கு எவ்வளோ இடதுசாரிகள் தோழர்கள் ஆரம்பித்து, பெரியாரிய தோழர்கள் ஆரம்பித்து, எவ்வளோ பேர் தமிழ் தேசிய ஆட்கள், எவ்வளோ பேர் அவங்க வாங்கி தான் காட்டணும்னு அவசியம் இல்லை, அவசியம் கிடையாது. நீங்கள் இயல்பாக வாழ்வதே அப்படி வாழ்க்கை முறை. அது ஒரு நிலை. இந்த நிலையில் வாழ்கிறேன் அப்படிங்கிறது நான் சாதி மதம் பார்க்கறது இல்லைங்க. அப்படி சொல்கிறதே சாதி மதம் பார்ப்பதன் அறிகுறி தான் அது. சாதி மதம் பார்க்கறது இல்லைன்னா எப்படா அது எப்படி சொல்கிறேன்? எத்தனை பேர் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி. இது எனக்கு தெரியுமா, எனக்கு பிசியில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, எஸ்சியில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அதை இது பண்ற. அது இல்லை, அவர் உனக்கு நண்பரா? முருகன் எனக்கு ஃப்ரெண்டு, முகமது எனக்கு ஃப்ரெண்டுன்னா முகமது ஃப்ரெண்டு, முருகனும் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். முருகன் இல்லை, முத்துக்குமார் இல்லை, சுப்பிரமணியா, யாரும் எனக்கு ஃப்ரெண்டு, அவர் நண்பர் தான், அவ்வளோதான். அவர் என்ன சாதினா அவர்கிட்ட பஸ், நான் உங்கள்கிட்ட சாதி பார்க்கறது இல்லை பஸ் இல்லை வெண்ண இப்படி சொல்றது பேர் தான் அது. அதை அழகா சமீபத்தில் ஒரு படம் பார்த்தோமே, லப்பர் பந்து ரொம்ப அழகா அதை சொல்லியிருப்பான். அந்த டயலாக், அந்த தம்பி மாறி, ஆமா தம்பி மாறி, தம்பின்னு சொல்றதுக்கும் தம்பி மாதிரின்னு சொல்றதுக்குமான இடைவெளி அதுன்ட்டு. அது மாதிரி பார்த்திபனுக்கு விளம்பரம் தேடுறதுக்கு வேற பல விஷயங்கள் இருக்கு. அது இந்த சங்கத்தை சாதி சங்க கூட்டத்தில் இந்த இதில் போய் சாதி உலக அவர் அங்கே போயிட்டு இந்த மாதிரியான குறிப்பிட்ட அந்த பெயரை சொன்னதுனால அதற்கு ஈடு செய்யறதுக்காக அவர் இதை முயற்சி செஞ்சார். அங்கே அழுக வந்ததான், அப்புறம் அறிவு வந்ததான் அப்படின்னு உருட்டினார்ல. நீங்கள் போனீங்க, பேசிட்டீங்க, அதோட முடிஞ்சு ஓகே, நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம், சரி இனிமேல் நம்ம இப்போ அடுத்த கட்டமாக அதை பயணிக்கிறதுல நம்ம இதாக இருப்போம் அப்படின்னு இது பண்ணியிருக்கலாம். அதை விட்டு நான் பாரு என்ன நிரூபிச்சு காட்டுறேன் பாரு, அனுமார் மாதிரி நெஞ்ச பொழந்து காட்டி நான் சாதி மற்றவர்னு எதுக்கு இந்த ட்ராமா? அதான் முழுக்க நனைஞ்ச பிறகு முக்காடி இருக்கு. நீங்கள் ஒன்றும் அங்கே போயிருக்கக்கூடாது. போனாலும் ஒரு தவறு இல்லை. நான் அதை இப்போ பாக்கியராஜ் நிற்கார்ல, பாக்கியராஜ் ஆமாம் நான் அப்படின்னு அவர் பேசுனதுக்கு வருத்தம் தெரிவிக்கல. இப்போ நம்ம பட்டிமன்ற ஐயா ராஜா அவர்கள் அவரு கூட அதை கேட்டதோடைய பொருள் தவறாக இருந்ததுன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதில் ஒரு நியாயம் இருந்தது. அதுக்கப்புறமா அவர்கள் குற்றச்சாட்டியவர்கள் அதை மேற்கொண்டு தொடரல, அப்படியே முடிச்சாச்சு. இப்போ பார்த்திபன் போனார், பேசினார். அதை பிறகு அழுகை அறிவு வந்ததுன்ட்டு இது பண்ணிட்டாரு. இப்போ அதில் ஸ்டாண்டில் ஒன்று நீங்கள் நிறைய அனுக்கணும்.
இல்லை அவன் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னா முடிச்சிடலாம். இல்லை என்னுடைய ஸ்டாண்டு சரிதான், ஆமாம் நான் மூர்த்தி அப்பாயி நாயுடு அப்படின்னு சொன்னது சரிதான் அப்படின்னா அதில் நிலையாக நின்றுக்கணும். ரெண்டும் இல்லாமல் நான் வந்து எனக்கு அறிவு வந்தது அழகு வந்ததுன்னு எதுக்கு ஒரு டீபே அதுக்கு வந்து அதில் உச்சக்கட்ட வெறி எங்கே வருது தெரியுமா? எங்கே வரும் சொல்லுங்க பாப்பா. அவர் சொன்னது இல்லையா? அது இந்த ட்ராமா எபிசோடில் ஒரு இடம் வந்து கடுமையான வெறி வரும், வாங்கி குத்துன்னு போல வரும் வெறி வரும். அந்த கண்ணாடி கருப்பு கண்ணாடி ஒரு மனுஷன் வேலை மெனக்கிட்டு ஒருத்தனை பிடிச்சி கண்ணாடி பண்ணுற ஒருத்தனை பிடிச்சி வர வச்சு கருப்பு கூலிங் கிளாஸை அதில் வந்து எப்பா இதை நோன்னு கட் பண்ணு அப்படின்னு சொல்லி எதுக்கு இவ்வளோ விளம்பரம் அது? அப்போ எங்களெல்லாம் பார்த்தா கேடப்பயல்கள்னு தெரியுது. நீ இது என்ன ஆந்திராலேருந்து வர்றவங்கெல்லாம் எங்களுக்கு வந்து சாதி ஒழிப்பு வகுப்பு எடுக்கிறீங்க, தமிழ் சாதி வரியனா கேட்டால் இதை தான் ராமசாமி செஞ்சார். சாதி ஒழிப்பு இங்கே வந்து இந்த சமூகத்தின் அந்த பெயர்களோட அதை அடையாளப்படுத்தி அவனை இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ கருப்பினத்தவர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் நிறவரி பிரச்சனை இருந்தது. இந்த கருப்பினத்தவர்கள் மிக ஒடுக்கப்பட்டார்கள், இன்றைய வரைக்கும் அந்த சிக்கல் இருந்தது. ஆனால் ஒரு காலமும் கருப்பினத்தவர்களை நீ வந்து இவர்கள் சாதி ரீதியாக உன்னை நிறத்தின் அடிப்படையில் உன்னை ஒடுக்குறாங்க, அதனால் நீ வந்து உன்னுடைய நிறத்தை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி நம்ம லிப்ஸ்டிக் ஏதாவது பூசி கொஞ்சம் வெள்ளைக்கு சமமாக கொண்டு வந்தால் அல்லது வெள்ளைக்கார மாதிரி ஒரு கலரை பூசி விட்டு நம்ம சமத்துவத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தால் அது நீதியா அநீதியா? அநீதியா. ஒரு கருப்பினத்தவரை அவரை அப்படியே நான் மதிப்பது தான் வந்து சமூக நீதி. அவர் கருப்பினத்தவர் கூட நான் நட்பாக இருக்கேங்க, நான் பார்த்தீங்களா எவ்வளோ மேன்மையாக இருக்கேன், அது இன்னும் கொடூரமானது. அவர் என்னுடைய நண்பர், அவர் என்னுடைய உறவினர், நான் ஒரு கருப்பினத்தவரை திருமணம் செய்திருக்கேன், நான் ஒரு வெள்ளை இனத்தவரை இனங்கள மனித இனம்தான் நிறத்தவரை திருமணம் செய்திருக்கிறேன். இது இயல்பானது, சமூகமானது. ஆனால் கருப்பினத்தவர்கள் அப்படிதான் தங்களுடைய சமத்துவத்தை குறைந்தபட்சமேனும் அடைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து வெள்ளைக்காரங்களுக்கு வசதியாக தங்களுடைய நிறத்தை பாலிஷ் பண்ணி இது இல்லை, நான் பிளாக் என்ன நீ அப்படியே அக்செப்ட் பண்ணு, அதான் இது. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கணும்னா எங்கள் தமிழ்நாட்டில் சாதிய கொடுமைகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இங்கே சாதி பேருக்கு முன்னாடி இருக்குது, நம்ம பேருக்கு முன்னாடி அதை தூக்கணும். ஆனால் சிந்தனையிலேருந்து அதை தூக்கலை. அப்போ இப்போ என்ன நடந்திருக்கும்னா, ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை தவிர்த்துட்டு பிற மாநிலங்களில் பேருக்கு முன்னாடி இருந்து அவங்க தூக்கலை, ஆனால் களத்தில் அவங்க வந்து அப்படியே தான் இருக்காங்க. அதாவது அந்த அக்செப்டபிள், அவர் தான், அவரை மதிக்கத்தான் செய்யணும் அப்படிங்கிற அக்செப்டபிள் வருது. இங்கே என்னன்னா பேருக்கு முன்னாடி தூக்கணும், மூளையிலேருந்து தூக்கலை, சிந்தனையில் இருக்காது, மூளைக்குள்ள கிருமியாக வந்து அது பரவி பெருசாகி பெரிய புற்றா மாறி பிரச்சனை. அது இயல்பாக இப்போ ஒரு இந்த பிரிவினரை அவரை வந்து அப்படியே நான் வந்து அக்செப்ட் பண்ணி அப்படியே மதிப்பது தானே சரியாக இருக்க முடியும். மாற அந்த பிரிவினர்களுடைய பெயரை நீக்கிட்டு அவர் என்னன்னு தெரியாமல் மறைச்சி அதுக்கப்புறம் நான் அதை வந்து சாதி ஒழிப்புன்னு இங்கே வந்து பெருசாக நான் பேசி பெரியாருன்னா யார் தெரியுமா, சாதி ஒழிப்புன்னா எப்படி தெரியுமா அப்படின்னு பேசி பில்டப் பண்ணி நாச்சியப்பம் பாத்திர கடையில் வந்து பாத்திரத்தை வாங்கி கோப்பையை வாங்கி பேரை குத்துனதை தவிர்த்து வேற ஒரு வெங்காயம் நடக்கலை. இதுதான் சிக்கல். நீங்கள் வந்து அப்போ காலனின்னு பெயர் மாற்றிருந்தா ஒன்றும் மாற போகிறதில்லன்னு சொல்கிறீங்க. காலனிங்கிற பேர் பொதுவில் வந்து சிக்கலாக இருக்குது, சரியா? பொதுவில் அந்த சமூக மக்கள் வசிக்கிற அப்படியே அக்செப்ட் பண்ண வச்சு அப்படியே இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணல. இப்போ இந்த பேருக்கு முன்னாடி எடுத்ததோட இதுதான், இப்போ இந்த மாதிரி நீக்கிறோம் அதை மாதிரி நீக்கிற மாதிரி தான். அதை வந்து நீக்காமல் அது இயல்பாகவே இப்போ இங்கே சிஐடி காலனி இருக்குது, சிஐடி காலனி எல்லாம் முழுக்க இதா நகரமயமாக்கலையும் கிராமத்தையும் வந்து நம்ம ஒன்றுபடுத்தி சில விஷயங்களில் சமப்படுத்தி பேச முடியாது. நகரமயமாக்கல்ல காலனிங்கிறது பொதுவான இடம், காலனிங்கிறது ஒன்றும் கீழான வார்த்தை இல்லை. காலனி குடியிருப்பு, சேரி என்பது கூட கீழான வார்த்தை கிடையாது. அது சேர்ந்து வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய பகுதிகளுக்கு சேரி தான். அதுதான் வந்து யவனச்சேரி, பார்ப்பனச்சேரி, பெரும்பரச்சேரி, தீண்டாச்சேரியில் ஆரம்பித்து ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது. இந்த தீண்டாச்சேரின்னு அங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட இந்த பிரிவில் இருக்கவங்க அவங்க இவங்க அப்படின்னு ஊட்டுவாங்க. அது அப்படி கிடையாது. அங்கே நோய்வாய்ப்பட்டவர்களோ அல்லது வேறு ஏதாவது பாதிப்பு இல்லாத இருப்பவங்களோ இருக்கக்கூடிய பகுதி அதுக்கு அந்த பேர் வச்சுருக்கலாம். இதுதான் இப்படி தான் இருக்க முடியும். ஆனால் இவர்களாக வந்து பொது புத்தியில் இப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு மன்னர்களை, நம்ம தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்துறதுக்காக சொல்லப்பட்டது. பொதுவாக இந்த சேரி என்பது இந்த மாதிரியான பெயர்கள் தான். இன்னை வரைக்கும் வேலைச்சேரி இருக்குது, அந்த சேரி இந்த சேரின்னு ஏகப்பட்ட சேரி இருக்குது. இப்போ இதெல்லாம் காஸ்ட்லியான சேரி, நகரமயமாக்கல்ல காஸ்ட்லியான சேரிகள் ஆகிட்டு. அதனால் இந்த சேரிங்கிற பேர் இன்றைக்கி குறிப்பிட்ட பகுதிகளில் அது வைக்கும்போது அது இதாகுது. பரவாயில்ல, அது சேரியாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஊரில் எல்லா பேரும் அம்மனமாக இருந்தால் எவனுக்கும் இது கிடையாது.
கொஞ்சம் பேர் கோமணம் கட்டியிருக்கான், கொஞ்சம் பேர் அம்மனமாக இருக்கும்போது தான் அது வந்து சிக்கலாகுது. அதனால அப்போ அது பேர் மாற்றணும் அப்படிங்கிறது சிக்கலாகுதுன்னு வைங்களேன். ஆக இந்த பார்த்திபனுடைய விஷயத்தில் நீதிமன்றம் சரியாக வந்து கருத்து சொல்லியிருக்கு. நீதியரசர்களுக்கு நன்றி. ஏன்னா இல்லை இந்த மாதிரியான விளம்பரம் நீங்கள் வந்து விடணும். நான் அதான் சொல்கிறேன், நம்ம ஒரு வழக்கு போட்டிருந்தோம். பள்ளி கல்லூரிகளில் கொடுக்கப்படுற சான்றிதழ்களில் சாதிங்கிற காலம் வேணாம், அங்கே கல்வி தகுதி தான் பேசப்படணும். நான் இன்னமும் சொல்கிறேன், சாதி ரீதியான இடஒதுக்கீடை வேணான்னு நான் சொல்லலை. அதுக்கு பேன் கார்டு இருக்குது, லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்குது. அது எந்த இடத்துல அவனுக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டும் பயன்படுத்தணும். எதுக்கு பாஸ்போர்ட் போய் ஆஃபீஸுக்கு போகிற இடத்துல உங்களை எதுக்கு அவன் வந்து வந்திருக்காரு இந்த ஆளுன்னு எதுக்கு நினைக்கணும்? சரி தானே, அது அவசியம் இல்லை. அப்போ அவனுடைய சான்றிதழ்களை இதை தூக்கி சுமக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வழக்கு போடப்பட்டு அது சரியாக வந்தது. ஆனால் பார்த்திபன் பண்ணுவது அது கிடையாது. பார்த்திபன் பண்ணுவது காமெடி. சாதி சங்கம் இதில் போய் பேசிட்டு சாதி பெருமை பேசிவிட்டு மாட்டிக்கிட்டோம். நம்ம இதை வந்து நம்ம இதாக்கிடணும், நம்மளை யோக்கியன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக கண்ணாடி எல்லாம் வந்து நோன் எழுதி வச்சு ட்ராமா மீடியா பண்ணி இது பண்ணது. அது நீதிமன்றம் வந்து அவர் கோரிக்கை இது பண்ணு, அதனால தான் அதுக்கப்புறம் பேசல பாருங்க. முதல்ல வந்து கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு கொடுக்கணும் வந்தோடனே மீடியா செஞ்சு ஒரு அட்டென்ஷன் பண்ணாப்புல. இப்போ நீதிமன்றம் சொல்லிக்கலாம் இது உங்களுடைய விளம்பரத்துக்கு பயன்படும், மற்றபடி இதெல்லாம் இல்லை, அது மனநிலை சார்ந்தது. உண்மையிலே இது மனநிலை சார்ந்தது. நீங்கள் சக மனிதனை மதிப்பவர் என்றால் நான் சக மனிதனை மதிப்பவன் அப்படின்னு நெஞ்சில் எழுதிக்கிட்டோ நெஞ்சை பொழந்துக்கிட்டு எழுதிக்கிட்டோ தெரிய வேண்டியதில்லை. அது உங்களுடைய செயல்பாட்டிலையும் வாழ்க்கையிலையும் இருக்குது. சக மனிதனை இல்லை, சக உயிர்களை நேசிப்பேன். அதுக்காக கோபம் வரும்போது கடிக்க வர நாய்கிட்ட எப்பா நான் சக உயிர்களை நேசிப்பேன், கடிக்க வர்ற நாய் அடிக்கத்தான் செய்யணும். அதுக்கு வேற வழியே தீர்வு கிடையாது. இந்த சான்றிதழ் வாங்குறதுனால நிறைய பேர் சொன்னாங்க ஒரு மாற்றம் நடக்கும், நிறைய பேர் இதை வந்து வாங்குவாங்க, இது சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், ஒரு பேசுபொருளாகும் அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாங்க. இப்போ இந்த நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கிற இதன் அடிப்படையில் இதை வாங்கலாமா வேணாமா இல்லை இப்படியே இருந்துடலாமா அப்படின்ற ஒரு சலசலப்பு உருவாக்கியிருக்குண்ணா. எது சரியான முடிவாக இருக்கும், இதை வாங்கலாமா வேணாமா? இல்லை இந்த சான்றிதழ் இது வந்து சில இடங்களுக்கு அஃபிஷியலாக தேவைப்படுமானா உண்டு. இப்போ நீங்கள் வந்து எந்த பிரிவாகவும் இருக்கலாம், பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி யாராகவும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கோட்டா சிஸ்டத்தில் எனக்கு விருப்பம் இல்லைப்பா, எனக்கு வேணாம் அப்படின்னு, அதாவது உங்களுடைய தன்னிறைவு அடைஞ்சிருக்கீங்க, நீங்கள் மாதம் ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, தன்னிறைவு சாதி மதம் வேணான்னு சொன்னால் இதையும் நீ வேணான்னு ஏற்றுக்கணும். ஆமாம் ஆமாம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஆமாம், அதாவது இது வேணாம் அப்படிங்கும்போது இது எனக்கு வேணாம், எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னு அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்படிங்கும்போது நீங்கள் அந்த காலத்தை வந்து நீல்னு விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஓசி பிரிவுக்குள்ள வந்துடுங்க. ஓசினா ஓப்பன் கேட்டகரி. அப்போ நீங்கள் இயல்பாக வந்து நீங்கள் இதுக்கு வந்து அதுக்கு சான்றிதழ் வாங்கி ஓப்பன் கேட்டகரியில் போகிறதுக்கு சான்றிதழே கிடையாது. பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ்க்கு மட்டும்தான் சான்றிதழ், மற்றபடி ஓப்பன் கேட்டகரிக்கு சான்றிதழ் கிடையாது. இப்போ இவர்கள் சாதியற்றவர்களின் சான்றிதழ் வாங்குறது எல்லாமே இந்த ஓப்பன் கேட்டகரிக்கு போகிறதுக்கு தான். ஓப்பன் கேட்டகரிக்கு நீங்கள் இயல்பாகவே போயிட்டு போகிறதுக்கான வழி இருக்குது. அதுக்கு வந்து சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல, இது ஒரு வகையில் அதை லாஜிக்கலாக வந்து சரி, அதை சில பேருக்கு எல்லாருக்கும் போய் இதை வந்து புரிய வைக்க முடியாதுல்ல. அப்போ இப்படி ஒரு சான்றிதழ் வாங்கலாம். ஆனால் இந்த சான்றிதழால் என்ன சிக்கல் வரும்னா, இது பிற்காலத்தில் வந்து இவர்கள் யார் என்னங்கிறதெல்லாம் அவர்கள வேரை வந்து இழந்திருப்பாங்க. ஏன் ஒருத்தன் வந்து சாதி சான்றிதழ் இல்லை அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி வேரை இழக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வேரை இழந்தாலும் அவங்க இன்னொரு வேரை அவங்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா அது மொழி அடிப்படையில் அவங்க பிடிப்பாங்க, இவங்க மொழியால் அவங்க ஆர்கனைஸ் ஆகிருப்பாங்க, அதன் அடிப்படையில் வர்றதை அவங்க வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க மொழி அடிப்படையில் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. மொழி அடிப்படையில் ஒன்று சேரதான் செய்வாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிறமொழியினர் வந்து இயல்பாக அவர்களுடைய மொழி அடிப்படையில் ஒன்று சேரதான் செய்வாங்க. ஏன் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, எல்முருகன் வந்து பாஜகவில் தான் எம்பி ஆகிறாரு, அமைச்சர் ஆகிறாரு. ஆனால் திராவிட கூட்டத்திலேருந்து ஒரு எதிர்ப்பு வராது, கவனிச்சிங்களா? ஏன்? மொழி தான் அவர்களுடைய இணைக்கிற இணைப்பு பாசம், அந்த அடிப்படையில் தான். ஏன் வந்து வைகோ அவர்கள் வந்து கருணாநிதி அவ்வளோ கொச்சையாக பேசின பிறகு ஸ்டாலின் போய் வேட்டியை தொடச்சி விட்டார்? ஏன்? மொழி தான். ஏன்னா அதிகாரம் தமிழர்கள் கையில் போயிடக்கூடாது, தமிழ் தேசியம் பேசிட்டு கொஞ்சம் பேர் வர்றான் திராவிடத்தை ஒழிச்சு விடலான்ட்டு. எல்லா கட்சியில் இந்த கட்சியில் திராவிடர் இருந்தாலும் இல்லாமல் ஒட்டுமையாக நிற்கணும், திராவிடர்லாம் நிற்கணும்னார்ல. எது அது உள்ள கோட்வேர்டு என்ன? கோட்வேர்டு அக்செப்டடு. இப்போ விஜய் எலெக்ஷனில் கோட்வேர்டுக்கோ உலகத்திலே வந்து கோட்வேர்டை ஓப்பனாக போட்டாங்க வைக்க மாட்டேன். கோட்வேர்டுங்கிறதே கோட்வேர்டு தான், ரகசியமாக வச்சுருக்கணுங்க. கோட்வேர்டையே வந்து ஓப்பனாக போட்டுட்டு வந்து இப்படி ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் இதெல்லாம் பார்க்குற நிலைமை வரும்னு நினச்சி பார்த்ததில்லை. மீண்டும் நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி.